பாஸ் நீங்களா? நீங்க எங்க இந்த ம். பக்கம்? பக்கத்துல ஒரு ஆபீஸ்ல ஒரு சின்ன மீட்டிங்காக வந்தேன். சரி இவ்வளவு தூரம் வந்துட்டோமே, அப்படியே பார்த்துட்டு போலான்னு வந்தேன். வெளியே நிக்கிறீங்களே, உள்ள வாங்க. ம். உட்காருங்க. ம். நீங்க இப்படி திடீர்னு வீட்டுக்கு வருவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. ம்ஹும். உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் கூட உன்னை பார்க்கறதுக்காக தான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். உன்னை பார்த்ததுல எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு குடிக்க கூலா ஏதாவது எடுத்துட்டு வரேன். சரி. ஐயோ, ஃப்ரிட்ஜில் ஜூஸ் எதுவுமே இல்லையே. என்ன பண்றது? சரி, ஒன்று பண்ணலாம். பாஸ் டீ இல்ல காஃபி ஏதாவது குடிக்கிறாரான்னு கேட்டு பார்ப்போம். பாஸ், என்னாச்சு? ஜூஸ் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போனேன். என்னாச்சு? கொண்டு வரலையா? பாஸ் சாரி, ஃப்ரிட்ஜில் வச்சிருந்த ஜூஸ் எல்லாம் தீந்துருச்சு. உங்களுக்கு காஃபி இல்ல டீ ஏதாவது போட்டு தரவா? எதுவா இருந்தாலும் சரி. உன் கையால எது கொடுத்தாலும் எனக்கு அது ஓகே தான். உன் கையால பச்சை தண்ணி கொடுத்தா கூட சரி. சந்தோஷமா குடிச்சிட்டு கிளம்புவேன். தேங்க்யூ பாஸ். கொஞ்சம் இருங்க, போட்டு எடுத்துட்டு வரேன். சரி. ஆ ம். பாஸ், பப்பாயா இருக்கு. அது ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரவா? ஆ எனக்கு ஓகே தான். சொன்னேன்ல, நீ எது கொடுத்தாலும் எனக்கு ஓகேன்னு. சரிங்க பாஸ், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இப்போ வந்துடுறேன். சௌந்தர்யா? சௌந்தர்யா? என்ன பாஸ், கிச்சனுக்கே வந்துட்டீங்க? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னா நானே போட்டு எடுத்துட்டு வந்திருப்பேன்ல. அது ஒண்ணும் இல்ல சௌந்தர்யா. நான் அங்கிருந்து உன்னை கூப்பிட்டு பார்த்தேன். உனக்கு காதுல விழல போல. அப்படியே பாஸ், மிக்ஸி ஓடுனதுல காதுல எதுவும் கேட்கல. சாரி பாஸ். அப்படியா? சரி. இந்தாங்க ஜூஸ் எடுத்துக்கோங்க. ம். பாஸ், இஃப் யூ டோன்ட் மைண்ட், ஹால்ல போய் உட்கார்ந்து குடிக்கலாமா? ம். சரி. ம், ம். அது இருக்கட்டும். உன் கசின் ஃபாரின் போறாங்கன்னு சொல்லி தானே லீவ் எடுத்த இன்னைக்கு? ஆமா பாஸ். அவங்க கிளம்பி போயிட்டாங்களா? அவங்க நேத்து நைட்டே கிளம்பிட்டாங்க பாஸ். சரி. ஆபீஸ்க்கு எப்போ வரலான்னு இருக்க? நான் வெனஸ்டே வரைக்கும் ஆபீஸ்ல லீவ் சொல்லியிருந்தேனே பாஸ். நான் எங்க கசினுக்காக ஷாப்பிங் போனது, அவங்களுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்க அங்க இங்கன்னு அலைஞ்சதுன்னு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சுங்க பாஸ். ம்ஹும். அதனால தான் வெனஸ்டே வரைக்கும் ரெஸ்ட் எடுத்துட்டு Thursday ஆபீஸ்க்கு வந்துருவேன். ஓகே. சீக்கிரமா வந்துரு. உனக்காக ஆபீஸ்ல எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே பாஸ், தேங்க் யூ. பாஸ், ரொம்ப நாளாவே ஒரு விஷயத்த பத்தி நான் உங்ககிட்ட பேசலாம்னு இருந்தேன். இப்ப பேசலாங்களா? அப்படியா? என்ன விஷயம்? சொல்லு. பாஸ், போன வருஷமே எனக்கு இன்கிரிமெண்ட் போட்டு தரேன்னு சொன்னீங்க. ம். ம். ஆனா இப்ப வரைக்கும் எனக்கு இன்கிரிமெண்டே போடல. நீங்க எனக்கு இன்கிரிமெண்ட் போட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் பாஸ். என்ன சொல்ற? உனக்கு இன்னும் நான் இன்கிரிமெண்ட் போடலையா? ஓகே, ஓகே. ஆமா, நீ சேலரி எவ்வளவு வாங்கிட்டு இருக்கன்னு சொல்லு. எனக்கு 2 வருஷமாவே 40,000 தான் தரீங்க பாஸ். நீ செய்யற வேலைக்கு 40,000 என்ன? 50,000 இல்ல 60,000 வரைக்கும் கொடுக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். 60,000மா? ரொம்ப தேங்க்ஸ் பாஸ். ஓகே, உனக்கு 60,000 சேலரி கொடுக்குறேன். ஆனா எனக்கு ஒரு சின்ன உதவி செய்யணும். பாஸ், என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, நான் செய்றேன். நானு உன் கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு ஆசைப்படுறேன். நீ என் கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணன்னு வச்சுக்கோ.
உனக்கு தேவையான இன்கிரிமெண்ட், அடுத்த ப்ரமோஷனு என்ன வேணாலும் செய்ய ரெடியா இருக்கேன். ஹ, என்ன பாஸ் திடீர்னு நீங்க இப்படியெல்லாம் பேசுறீங்க? நான் சொல்றத கேளு. நான் ஒண்ணும் உன்னை இதுக்காக கட்டாயப்படுத்தல. சப்போஸ் உனக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இல்லன்னா பரவால்ல. சரியா? என்னாச்சு? யோசிச்சிட்டு இருக்கியா சௌந்தர்யா? சரி யோசி. நல்லா யோசிச்சு பாரு. ஆனா, ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடாத அவ்வளவுதான் சொல்லுவேன். ஆ, பாஸ் ம், நான் வெறும் 20,000 ரூபாய் சம்பளத்துக்கு தான் உங்க கம்பெனில ஜாயின் பண்ணேன். ம், ஆனா என்னோட டேலண்ட்ட பார்த்து எனக்கு 40,000 ரூபாய் சம்பளம் குடுத்தீங்க. ம். இப்ப எக்ஸ்ட்ராவா 20,000 ரூபாய் சம்பளம் தரேன்னு சொல்றீங்க. இவ்ளோ பெரிய ஹெல்ப் பண்றதுனால தானே என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு கேக்குறீங்க. ஒருவேள நீங்க எதிர்பார்த்த மாதிரி நான் நடந்துக்கலன்னா, என் வேலைய இன்னொருத்தருக்கு கூட உங்களால குடுக்க முடியும். ம்ஹ்ம். அதுவே உங்க கூட நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டா, எனக்கு நீங்க குடுக்குற எல்லா பெனிஃபிட்டும் கிடைக்கும்ல. நீங்க இவ்ளோ உரிமையா என்கிட்ட கேக்கும்போது எப்படி வேணான்னுவேன்? சொல்லுங்க. குட். நீ நல்ல முடிவு தான் எடுத்திருக்க. நம்ம ஆபீஸ்ல உனக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்கு. அப்ப நீ என் கூட இப்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண ரெடியா இருக்கியா? ஓகே பாஸ். நான் தான் சொன்னேன்ல. நீங்க கேட்டீங்கன்னா, எத தரவும் தயாரா இருக்கேன். சரி, டைம் வேஸ்ட் பண்ணாம உள்ள போலாங்களா பாஸ்? ம். சரி நான் கிளம்புறேன். ஆபீஸ்க்கு சீக்கிரம் வந்துரு. சரிங்க பாஸ்.